யார் அந்த 3 நபர்கள்? நாளை மறுமையில் நாய் முகத்தோடு அவர்களை எழுப்பப்படும். ஒன்று, புறம் பேசி திரிபவர்கள். புறம் என்பது ஒருத்தட்ட ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கம் அவருக்கு பிடிக்காது. அவருடைய இல்லாத நேரத்தில் மற்றவங்க சொல்கிறது தான் புறம். அதே போல் இட்டுக்கட்டு என்பது இட்டுக்கட்டு அவர்கிட்ட இல்லாத விஷயத்த ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறது. இது ரெண்டுமே கடுமையான பாவம். எந்த அளவுக்கு ஹதீஸில் வருது, விபச்சாரத்தோடு எது கடுமையான பாவம் எதுன்னா புறம் தான். இரண்டாவது, கோல் சொல்லிட்டு திரிபவன். 2 பேருக்கு மத்தியில் சண்டை மூட்டி ஒரு கோல் சொல்லி. ஆனால் சல்லல்லாஹு சொன்னாங்க, அதிகமான பெண்களை நான் நரகத்தில் பார்த்தேன். இது ஒரு காரணம், ஏன்னா பெண்கள் அதிகமாக கோல் சொல்லுவாங்க. மூன்றாவது, மற்றவர்களுடைய குறையை ஆராயக்கூடியவன், தேடி தேடி ஆராயக்கூடியவன். இவனுடைய நிலைமையும் நாளைக்கு நாயுடைய முகத்தோடு தான் இவனுடைய முகம் இருக்கும், எழுப்பப்படும் கூடிய நேரத்தில் நாயுடைய முகத்தோடு இவன் முகம் இருக்குன்னு சொல்லித்தான். ஆகையால் இந்த 3